நாம் இந்த கிளாஸ்ல நாம் இப்போ ரீசனிங்ல சீரியஸ்ங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரியஸ்ங்கிற டாபிக்ல நெக்ஸ்ட் வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது இந்த கொஷின்ஸை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே இசட் இருக்குது, எதில் எண்ட் ஆகிருக்கு, இசட்டில் எண்ட் ஆகிருக்கு அப்படிங்கும் போது ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு சீரியஸே ஒரு செட் ஆஃப் சீரியஸே கண்டினியூஸாக 2 டைம்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீரீஸில் மிஸ் ஆகிருக்கும் லெட்டர்ஸ். ஸோ அந்த லெட்டர்ஸை தான் இந்த ஆப்ஷன்லேருந்து எடுத்து ஃபிட் பண்ணும் போது இந்த சீரியஸ் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ அதுதான் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸு. இப்போது இந்த இசட் அப்படின்னு இந்த சீரியஸ் முடியுதுன்னா ஸோ இங்கே இருக்கிற இசட் வரைக்கும் ஒரு லைன் போடுங்க. இப்படி லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரே சீரியஸு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இருக்கும், அதுதான் ஒட்டுக்காக கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இசட்டில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் ஒரு சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு சீரியஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் எண்ட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறதுனால அதை வச்சு தான் டினோட் பண்ணணும்னு கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல் இருக்குது. ஸோ எல்லில் தான் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த எல் வரைக்கும் இது வரைக்கும் ஒரு சீரியஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸையே 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இது 3ஐயும் ஒட்டுக்காக கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின் போடும்போது இங்கே இசட் இருக்குது. ஸோ இங்கேயும் இசட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே இசட் இருக்குது, இங்கேயும் இசட் இருக்குது. இசட்க்கு முன்னால் என்ன இருக்குது? பி. ஸோ இங்கே பிங்கிற லெட்டர் வரும். ஓகேங்களா? பிக்கு முன்னால் இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஸோ இங்கே ஏ. யூ, இங்கேயும் யூ, இங்கே டேஷ், இங்கே எல் இருக்குது. ஓகே. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே சென்டரில் ஒரு சீரியஸ் இருக்குது இல்லைங்களா? இதோட கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல் இருக்குது. ஸோ இங்கே எல், இங்கே என் இருக்குது. ஸோ இங்கே என், யூ, இங்கே பாருங்கள் இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, பி இருக்குது, பி, இசட், இசட். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் ஓகே. நெக்ஸ்ட்டு எல்லுக்கு அப்புறம் இங்கே என். ஸோ இந்த கொஷின்லேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு சீரீஸ் தான் இருக்கும். இந்த ஒரு சீரீஸையே 3 டைம்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த கொஷின்லேயே தெரிஞ்சிருக்கும் ஒரே சீரீஸ் தான். இந்த சீரீஸே பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் அதையே ஒட்டுக்காக கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சீரீஸும் இன்னொரு சீரீஸும் 2 பார்ட்டாக 3 பார்ட்டையும் ஒரு பார்ட்டை இன்னொரு பார்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என். ஸோ என்னில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி. ஸோ அப்போது செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த செகண்ட் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணணுமா, சீரியஸ் அப்படின்னாவே ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்ப்ளிட் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து ஒரு லெட்டர் மிஸ் ஆகிடுது. ஸோ இங்கே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லாஸ்ட் லெட்டர் வச்சு நம்மளால் இந்த பார்ட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் லெட்டர் வச்சு ஃபில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எல்லில் ஸ்டார்ட் ஆகணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பார்ட்டை ஸ்ப்ளிட் பண்ண வெட்டி எல், அப்புறமா இங்கே என்ன இருக்குது? ஜி. ஸோ இங்கே ஜி வரும். இங்கே சி இருக்குது, இங்கேயும் சி. ஸோ இங்கே ஹச். ஸோ இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. ஸோ நமக்கு என்ன? எல், ஜி, சி, ஹச், டி இப்படிங்கிற இந்த சீரியஸை தான் நமக்கு இந்த சீரியஸை தான் ஒரு 5 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஒட்டுக்காக கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல், ஜி, சி, ஹச், டி. ஸோ இதோட ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு எல், ஜி, சி, ஹச், டி. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே டி வரும். ஸோ இந்த ஒரு சீரியஸே தான் 5 பார்ட்டாக எடுத்து அதை ஒட்டுக்காக கம்பைன் பண்ணி நடுவில் இருக்க லெட்டர்ஸை வந்து இங்கே மிஸ் ஆகிருக்க லெட்டர்ஸை நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜி, ஹச், சி, ஜி, ஹச், சி, நெக்ஸ்ட்டு எல். ஸோ தேர்ட் ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஆரில் முடிஞ்சிருக்குன்னா ஆரோட அந்த பார்ட்டை செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு ட்ரிக் என்ன? லாஸ்ட் லெட்டர் தெரியலன்னா ஃபஸ்ட் லெட்டர் கியூ. ஸோ கியூவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கியூக்கு முன்னால் வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 பார்ட் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். இங்கே கியூ அப்படின்னா இங்கே கியூ. நெக்ஸ்ட்டு இங்கே கே இருக்குது. ஸோ இங்கே கே. ஏடி, இங்கேயும் ஏடி. இங்கே பி இருக்குது. ஸோ இங்கே பி. நெக்ஸ்ட் இங்கே ஆர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர். ஸோ கியூ, கே, ஏடி, பி, ஆர் அப்படிங்கிற சீரியஸை தான் 4 டைம்ஸ் வச்சு 4 பார்ட்டாக வச்சு அதை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கியூ, கே, ஏ, டி, பி, ஆர். நெக்ஸ்ட்டு கியூ, கே, ஏ, டி, பி, ஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன லெட்டர் மிஸ் ஆகிருக்கு?
K, first K, second one P, third one Q. So இந்த ஆப்ஷன் வராது. Fourth one R, fifth one D. Okay, இந்த ஆப்ஷன் வராது. Next A, next P. So first option. ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பில் நீங்கள் இந்த வேலை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 4th கொஷின், சேம் பேட்டர்ன், லாஸ்ட்டாக டீயில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ டி வரைக்கும் ஒரு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே 3 இல்லைன்னா 4 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்பாங்க. 4 பார்ட்டை ஒட்டுக்காக கம்பைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நமக்கு இப்போ இங்கே நடுவில் இன்னொரு பார்ட் இருக்கும். அதை ஸ்ப்ளிட் பண்ண முடியலன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணுங்கள். யூஏ இங்கே சி இருக்குது. ஸோ இங்கே சி வரும். நெக்ஸ்ட்டு இங்கே பி இருக்குது, பி வரும். நெக்ஸ்ட்டு யூ, இங்கே ஏ, சி, பி, நெக்ஸ்ட் என்ன இருக்குது இங்கே டி. ஸோ இந்த டி தான் இங்கேயும் வரும், இங்கேயும் வரும் டி. நெக்ஸ்ட்டு இந்த டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யூ, ஏ, சி, பி, டிடி. ஸோ இப்போ மிஸ் ஆன லெட்டர்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் எடுத்து ஆப்ஷனோட கம்பேர் பண்ணுங்கள். சி, டி. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். சி, டி, ஏ. நெக்ஸ்ட்டு டி வரணும். நெக்ஸ்ட்டு யூ, டி, பி, டி அப்படிங்கும் போது நமக்கு 4th ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பில் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கே. கேல எண்ட் ஆகிருக்கு. ஸோ கே வரைக்கும் ஒரு லைன் பண்ணலாம். கே வந்து ஸ்மால் பி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பி இருக்குது, டேஷ், ஷி, இ இருக்குது. ஸோ இந்த இடத்துல இ வரும். நெக்ஸ்ட்டு இங்கே எஃப் இருக்குது. ஸோ இங்கே எஃப் வரும். நெக்ஸ்ட்டு பி, பி இருக்குது. ஸோ இங்கேயும் பி, இங்கேயும் பி. நெக்ஸ்ட்டு இங்கே சி இருக்குது. ஸோ இங்கே சி, இ, எஃப். நெக்ஸ்ட்டு இங்கே கே. இதோட ஒரு சீரியஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி, பி, சி, இ இங்கே வரும். நெக்ஸ்ட்டு எஃப், கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சீரியஸே தான் 4 பார்ட்டாக ஒட்டுக்காக கம்பைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் லெட்டர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த லெட்டர்ஸை தான் இப்போ ஆப்ஷனோட பார்க்கலாம். பி, ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே பி. நெக்ஸ்ட்டு எஃப். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட்டு பி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இ. ஸோ 3rd ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட்டு சி, சிக்கு அப்புறம் கே. ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 6th கொஷின், ஹச்சில் எண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஹச்சில் எண்ட் ஆகிருக்கா? ஸோ ஹச்சோட ஒரு லைன் போடுங்க, ஹச்சோட ஒரு லைன். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து கம்பேர் பண்ணுங்கள். இங்கே பி இருக்குது. ஸோ இங்கே பி வரும். கியூ, கியூ. நெக்ஸ்ட்டு எம், டி, ஹச். டிக்கு அப்புறம் ஹச் வரணும். ஸோ நெக்ஸ்ட் இதோட சீரியஸ் முடிஞ்சிருச்சு. பி, கியூ, எம், டி, ஹச். நெக்ஸ்ட்டு பி, கியூ, எம், டி, ஹச். ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th கொஷின். ஓகே, 7th கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டேஷ் இருக்கா? ஸோ கியூவுக்கு முன்னால் ஒரு டேஷ் இருக்குது. ஸோ கியூவுக்கு முன்னால் ஒரு இந்த லெட்டர் வரணும். ஓகேங்களா? இதோட ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? கியூவுக்கு முன்னால் ஒரு லெட்டர் வரணும், மிஸ் ஆகிருக்கு. ஸோ கியூவுக்கு முன்னால் ஒரு லெட்டர் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இங்கே எஸ் இருக்குது. கியூவுக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு எஸ். இங்கே பி, பி கேப் விட்டு ஆர் கேப் இருக்குது. இப்படி இருக்குது. ஓகே, இப்போ ஒரு லெட்டர் மட்டும்தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சா? ஸோ நீங்கள் இந்த ஒரு லெட்டர் வச்சு கூட இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். எப்படி? லாஸ்ட்லேருந்து 1, 2, 3. 3rd பிளேஸில் எஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். 3rd பிளேஸில் எஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் 2 ஆப்ஷனில் எஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா பாருங்கள், இந்த பிளேஸில் என்ன லெட்டர் வருதோ அதே லெட்டர் தான் இங்கே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இங்கே என்ன லெட்டர் வருதோ அதே தான் இந்த 4th பிளேஸ்லேயும் இருக்கணும். 4th பிளேஸ்லேயும் இருக்கணுமா? ஸோ அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி போடலாம். ஸோ இங்கே பி, இங்கேயும் பி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 8th கொஷின். 8th கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, டீயில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ டீயில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட லைன் பண்ணலாம்.
டீயோட எண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஆருக்கு முன்னால் போடலாம், ஆருக்கு முன்னால் டீயில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டே வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஆருக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது? ஜே. ஸோ இங்கே ஜே, யூ இங்கேயும் யூ, கேடி கேடி இருக்கா? ஸோ இதுதான் சீரியஸ். ஸோ இந்த சீரியஸை தான் 5 பார்ட்டாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர் ஜே யூ கே, ஸோ இங்கே டி வரணும். நெக்ஸ்ட்டு ஆர் ஜே யூ கே, இங்கே டி, ஆர் ஜே யூ இங்கே கேடி. ஸோ தேர்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் 9th கொஷின். ஃபஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் 2 லெட்டர் டி முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம முடியாது. ஒன்றா இந்த கேப்பில் டி வரலாம், இல்லைன்னா இங்கே கூட டி வரலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு, ஸோ இந்த கொஷினுக்கு எந்த லெட்டரில் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிருக்கு? கேல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கேக்கு முன்னால் வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணலாம், கேக்கு முன்னால் வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டுங்களா? நெக்ஸ்ட்டு கேக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? ஓ. ஸோ இங்கே ஓ. நெக்ஸ்ட்டு சி, சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டி இருக்குது, டி. ஓகே, கே ஓ சி டி. ஓகேங்களா? இது வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஓனா இங்கே என்ன இருக்குது? கே தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல கே வரும். இது கேக்கு முன்னால் வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். கே ஓ சி இந்த டி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டைப் ஆஃப் கொஷினில் பாருங்கள், இந்த வரைக்கும் பார்த்த கொஷினை விட இந்த கொஷின் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின். இங்கே கியூ இருக்குது, பட் இங்கே என்ன எண்ட் ஆகிருக்கு? டீயில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ என்னன்னா கண்டினியூஸ் ஆகிருக்கு, +1 ஆகிருக்கு சீரியஸு. கியூனா நெக்ஸ்ட்டு ஆர், ஆர்லேருந்து எஸ், எஸ்லேருந்து டி, இப்படி சீரியஸ் வந்து கண்டினியூஸ் ஆகிருக்கு. எஸ் வரணும். ஸோ அதனால் 4th ஆப்ஷன். ஓகேங்களா? 10th கொஷின் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இந்த கொஷினை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இங்கே வந்து என்ன இருக்குது? பிஎன்டி. ஸோ இங்கே என் என். ஓகே, ஸோ பிஎன்டி. ஓகே, எம் இங்கே எல் இருக்குது. ஸோ இங்கே எம் வந்துருந்தா எல்லிருந்து +1 ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே +1 ஆகி என் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு +1 பண்ணோம்னா ஓ வரணும். ஸோ இந்த சீரீஸில் எல்லா லெட்டர்ஸும் சேமாக இருக்குது, ஒரு லெட்டர்ஸ் மட்டும் +1 ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷனோட கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பி வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்ட் 4th ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட்டு டி வரணும். ஸோ இங்கே டி வருது அப்படிங்கும் போதே நமக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 11th கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆரில் எண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆரில் எண்ட் ஆகுது, எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எம்முக்கு முன்னால் எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 4 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எம்முக்கு அடுத்தது இங்கே என்ன வருது? எல் வருது. ஸோ எல் எல் எல். நெக்ஸ்ட்டு டி. இந்த ஆப்ஷனில் எல்லாமே டி தான் இருக்குது. ஸோ இங்கே டி தான் வருது, எதுவும் கண்டினியூஸ் ஆகலை, +1 ஆகலை. நெக்ஸ்ட்டு கியூ, கியூ கியூ இருக்குது. ஸோ இங்கே கியூ. நெக்ஸ்ட்டு ஆர் இருக்குது, இங்கே ஆர், இங்கேயும் ஆர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஆர். ஓகேவா? ஸோ இப்போ ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷனோட கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எல். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆர் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 லெட்டர் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 12th கொஷின். பி. நமக்கு பியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 2 கேல எண்ட் ஆகிருக்கு. கேகே. ஸோ கேல எண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். பி இங்கே சி இருக்குது, சி. இ இங்கே இ. நெக்ஸ்ட்டு இங்கே எம் இருக்குது, எம். இங்கே டி இருக்கா? ஸோ இங்கே டி. நெக்ஸ்ட்டு கே இருக்குது. ஸோ கே. இதோட ஒரு சீரியஸ் முடியுது. நெக்ஸ்ட் அப்படியே இவங்க பி சி இ எம் டி கே. இப்போ ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து ஆப்ஷனோட கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லெட்டர் வந்து சி, செகண்ட் லெட்டர் எம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது, தேர்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் லெட்டர் வந்து கே.
ஸோ நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட் லெட்டர் வந்து டி இருக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 13th கொஷின். ஜியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஜியில் ஸ்டார்ட் பண்ணணும். ஜியில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டியில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ டியில் எண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ சீரியஸ் ஃபில் பண்ணுவோம். ஜிக்கு அடுத்து என்ன இருக்குது? பி. ஸோ இங்கே பி, இங்கே சி இருக்குது. ஸோ இங்கே சி. ஓகே. டி இங்கேயும் இங்கேயுமே கேப் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஜி, பி, சி. நெக்ஸ்ட்டு இங்கே டி. இங்கே என்ன இருக்குது? டி இருக்குது. ஸோ இங்கேயும் டி வரும், இங்கேயும் டி வரணும். நெக்ஸ்ட்டு ஜி, பி, சி, டி, டி. ஓகேங்களா? ஸோ இப்போ சீரியஸ் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஷனோட கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பி இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு டி. ஸோ செகண்ட் ஆப்ஷனையும் ஃபோர்த் ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு சி. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டைப்பில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் 14th கொஷின். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஜேயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, டியில் வந்து எண்ட் ஆகுது. ஸோ டியில் எண்ட் ஆகுது. ஸோ டியில் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எதில் ஜேயில் ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இங்கே ஜே, இங்கேயும் ஜே இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஜே. நம்ம சீரியஸ் ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். சீரியஸ் வந்து +1 வருதா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் மட்டும் +1 பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்கலான்னா, இங்கே பாருங்கள் எல் இருக்குது, டிக்கு முன்னால் எல் இருக்குது, ஆனால் இங்கே எம் இருக்குது. ஸோ +1 ஆகுது. ஸோ அதனால் இங்கே என்ன வரணும்? +1 பண்ணி என். ஸோ எண்ணிலேருந்து +1 பண்ணி ஓ. இங்கே ஓ தான் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு ஜே, இங்கே பி இருக்குது, இங்கே சி, இங்கேயும் சி. ஸோ ஜேபிசி அப்படிங்கிற சீரியஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ என் இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஜே இருக்கணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 15th கொஷின். 15th கொஷின் பாருங்கள். ஆரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எல்லில் எண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லில் எண்ட் ஆகிருக்கு, எல்லில் எண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, எண்ட் ஆகிருக்கு, 2 லெட்டர்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கம்பேர் பண்ணுற ஆப்ஷனோட ஆருக்கு அடுத்தது எம், இங்கேயும் எம். ஓகே. ஸோ இங்கேயும் எம் இருக்குது, ஆர், இங்கே எம். ஓகே. நெக்ஸ்ட்டு வி, இங்கேயும் வி இருக்குது, வி, வி. கியூ, கியூ. ஸோ கியூ. இங்கே எல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லெட்டர் எம் இருக்கணும். ஸோ தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கியூவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆரில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ ஆரில் எண்ட் ஆகிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு கியூவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கியூவில் ஸ்டார்ட் ஆகணும், ஆரில் எண்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பார்ட்டை இன்னொரு பார்ட்டோட கம்பேர் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லெட்டர் என்ன வரணும்? கியூ. இங்கேயும் கியூ இருக்குது. ஓகே. இங்கேயும் கியூ இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் லெட்டர் பி, இங்கே இருக்குது, இங்கே பி. ஓகே. நெக்ஸ்ட் லெட்டர் எல், இதுவும் எல், இங்கேயும் எல் இருக்குது. ஸோ எல். நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் டி. ஸோ இங்கேயும் டி, டி, இங்கேயும் டி இருக்குது. ஸோ இங்கே டி. லாஸ்ட் லெட்டர் ஆர். ஸோ இங்கே ஆர். ஸோ இப்போ இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆப்ஷனோட கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணுறோம் மீன்ஸ் என்ன ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ எல்லா லெட்டர்ஸும் அப்படியே மேட்சாக இருக்குதா அப்படி பார்க்கக்கூடாது. ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் டி, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் டி இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் எண்ணில் எண்ட் ஆகிருக்கணும், டியில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஸோ எண்ணில் எண்ட் ஆகிருக்கு, டியில் ஸ்டார்ட் ஆகணும். எண்ணில் எண்ட் ஆகிருக்கு, டியில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் டிக்கு அப்புறம் கியூ. ஸோ இங்கே டி, கியூ, டி, கியூ. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து மற்ற பார்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். தேர்ட் லெட்டர் டி இருக்குது. ஸோ டி, டி. நெக்ஸ்ட்டு பி இருக்குது. ஸோ பி. எல்லுக்கு அப்புறம் என்ன வருது? என். கியூ, டி, கியூ, டி, பி, எல், என். ஓகே. இப்போ ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 18th கொஷின்.
18th டைப் ஆஃப் கொஷின் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏல ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஆனால் இங்கே பாருங்கள் 2 ஏ இருக்குது ஓகேங்களா. இ அப்படிங்கும்போது 2 டைம் இ இருக்குது. ஸோ நம்ம இ இருக்க இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணனா இங்கே ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது, 2 இ வரணும். ஸோ இங்கேயும் ஒரு ஈன்னு சொல்லி இங்கே தான் ஸ்ப்ளிட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ண உங்களுக்கு டஃப்பாக இருந்ததுன்னா டக்குன்னு ஆப்ஷனை பார்த்துருங்க. ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே ஏ. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து இங்கே ஏ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 லெட்டர் ஏ. ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2 லெட்டர் ஏ தான் வரும் ஓகேங்களா. இப்படியும் நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ண வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னா ஆப்ஷனை பார்க்குறோம். ஆப்ஷனில் ஃபஸ்ட் லெட்டர் ஃபுல்லாக ஏ. ஸோ இங்கே ஏ. ஸோ ஏஏ, இங்கே பிபி இருக்குது, பிபி சிடிஇஇ, ஏஏ பிபி சிடிஇஇ, ஏஏ பிபி சிடிஇஇ. ஸோ தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 19th கொஸ்டின். 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இசட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சியில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ இசட்டில் ஸ்டார்ட் ஆகி சியில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ சியோட போகிறோம். நெக்ஸ்ட்டு இசட்டில் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இசட்டு, இங்கேயும் இசட்ஹெச் இருக்குது, இங்கேயும் இசட்ஹெச் தான் இருக்குது. ஸோ இசட்ஹெச். நெக்ஸ்ட்டு இங்கே கே கே கே. நெக்ஸ்ட்டு ஓ ஓ இருக்குது. ஸோ ஓ ஆர்சி, இங்கேயும் சி, இங்கே ஆர்சி. ஓகே, தேர்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 20th கொஸ்டின். ஓகே பாருங்கள், பீலே ஸ்டார்ட் ஆகிருக்கு, பீலே எண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ பீலே ஸ்டார்ட் ஆகிட்டு பீலே எண்ட் ஆகும்போது இது ஸ்டார்ட் எண்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு பீலே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பீலேயே எண்ட் ஆகுது, நெக்ஸ்ட்டு பீலேயே எண்ட் ஆகிட்டு பீலே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன, எல், இங்கே எல் வருமா, இங்கே பீலே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, எஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் எஸ் வரும், இங்கேயும் எஸ் வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 21st கொஸ்டின். கே, கேல ஸ்டார்ட் ஆகுது, ஐயில் எண்ட் ஆகுது. ஓகே, கேல ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஐயில் எண்ட் ஆகிட்டு கேல ஸ்டார்ட் ஆகுது, கேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஆப்ஷனோட கம்பேர் பண்ணுறோம். கே ஜே ஐ, கே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரணும், ஜே வரணும், இங்கே ஐ வரணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஐ இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஐ தான் வரும், இங்கேயும் ஐ தான் வரும். நெக்ஸ்ட்டு கே ஜே, இங்கே ஐ. ஃபஸ்ட்டு என்ன வரணும், ஐ வரணும். ஸோ இந்த ஆப்ஷனையும் இந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜே வரணும். ஸோ இந்த ஆப்ஷனில் ஜே இருக்குது, இங்கே கே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 22nd கொஷின். ஓவில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் ஓகேங்களா, டீயில் எண்ட் ஆகிருக்கணும். ஸோ ஓவில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும், டீயில் எண்ட் ஆகிருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் 3 பார்ட்டாக. நெக்ஸ்ட்டு என்ன, ஓ, ஃபஸ்ட் லெட்டர் ஓ, செகண்ட் லெட்டர் இசட் ஓகேங்களா. தேர்ட் லெட்டர் என்ன, இ, லாஸ்ட் லெட்டர் டி. ஓகே, இப்போ ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ஷனோட கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லெட்டர் இசட். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் லெட்டர் நம்ம செக் பண்ண வேண்டியது இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 23rd கொஷின். ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, எஃப்பில் எண்ட் ஆகிருக்கு. ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகே, ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோங்களா. நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஓ இருக்குது, ஹெச்ஓ, இங்கேயும் ஹெச்ஓ இருக்குது. ஸோ இங்கே ஓ தான் வரும், ஹெச்ஓ தான் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இசட் இருக்குது, இங்கே வந்து இசட் சி இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, இசட் எஃப் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் 4 லெட்டராக தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ இங்கே 4 லெட்டரோட நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா 4 லெட்டர்ஸாக தான் ஒவ்வொரு சீரியஸ் இருக்குது, ஒரு சீரியஸ் 4 லெட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஹெச்ஓ இசட். ஸோ இங்கே இசட் வரும், இங்கே ஹெச்ஓ இசட் வரும். ஓகே, இப்போ இது வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் இங்கே சி இருக்குது, இங்கே டி, இங்கே இ, இங்கே எஃப், எல்லாமே +1 இருக்குது
ஸோ சி அப்படிங்கும்போது இந்த லெட்டர் என்னவா இருக்கும், பியாக இருந்தால் தான் +1 பண்ணும்போது சி வரும். ஸோ இதையும் எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 24th கொஷின். கேல ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆரில் எண்ட் ஆகிருக்கு. ஓகே ஓகே இப்போது இங்கே நிறைய டேஷ் இருக்குது, நிறைய வந்து கேப் தான் இருக்குது, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து கம்மியாக தானே இருக்குது. ஸோ அப்போது உங்களால் ஆர் இருக்குது, ஸோ இங்கே ஆரில் எண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்ப்ளிட் வந்து எங்கே வருதுன்னு தெரியல அப்படிங்கும்போது இன்னொரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ 16 லெட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா எப்பயுமே 16 எப்படி பிரிக்கலாம், 4 × 4 பிரிக்கலாம். நமக்கு 4 லெட்டராக தான் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ இங்கே 4 4. ஸோ இப்படி 16 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இங்கே கம்மியாக இருக்குது, ஸ்ப்ளிட் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா டக்குன்னு லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணிவிடுங்க. 16 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா 4 × 4 தான் இருக்கும் அந்த சீரியஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஆப்ஷனோட கம்பேர் பண்ண போகிறோம். இங்கேயும் பாருங்கள் ஆரில் எண்ட் ஆகிருக்கு, ஆரில் எண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே 6 வரும், இங்கேயும் 6 வரும். நெக்ஸ்ட்டு பி, இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி. ஸோ இங்கே பி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே சி, இங்கேயும் சியாக இருக்குது. ஸோ இங்கே சி தான் வரும், இங்கேயும் சி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் லெட்டரை பாருங்கள். கே, எல் வந்திருக்கு, என்ன ஆகிருக்கு, +1 இருக்குது. இங்கே பாருங்கள் என் வந்திருக்கு. ஸோ அப்போது எல்லோட +1 பண்ணால் இங்கே எம், எம்மோட +1 பண்ணால் என். ஸோ அப்போ சீரியஸ் வந்து ஒரு லெட்டர் மட்டும் +1 ஆகுது இந்த சீரியஸில். ஸோ 4th ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 25th கொஷின். பியில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஆரில் எண்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த சீரியஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கியூ இருக்குது, இங்கே பின்னு இருக்குது, ஆர்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2 லெட்டர்ஸ் வருது. ஓகேங்களா? அட்டஸ்டச்சாக 2 லெட்டர்ஸ் வருது. ஸோ பிபி இருக்குது, QQRR, பிபி QQRR, பிபி QQRR. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்குது, 2 லெட்டர்ஸாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை ஆப்ஷனோட கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லெட்டர் பி. ஸோ இதோடவே ஆன்சர் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபுல் ஆப்ஷன் எல்லா லெட்டர்ஸ் மிஸ் ஆன லெட்டர்ஸையும் எடுத்து ஆப்ஷனோட நீங்கள் கம்பேர் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர் பி. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் ஃபஸ்ட் லெட்டர் பி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும், ரிமைனிங் லெட்டர்ஸை செக் பண்ண வேண்டியதே இல்லை. ஓகேங்களா? ஸோ 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வந்து 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகுறவங்க இந்த 25 கொஷின்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னாவே நம்ம எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்துட்டு போகணும். இந்த 25 கொஷின்ஸுமே ஆகஸ்ட் 2020 சிஜிஎல்ல கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.